இருக்கும்போது எந்த காலத்தில் நம்ம வாஸ்தை பற்றி கற்றுக்கிட்டு ஒருத்தருக்கு வீட்டை சரி பண்ணி கொடுக்கறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். விழிப்புணர்ச்சி வேணுமே இல்லையா? முக்கியமாக வேணும். ஏன்னா ஒரு வீடுங்கிறதுங்க, ஒரு மனிதன் சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக போய் வாழ்விடம் தங்குமிடம் பொங்குமிடம் சரியாக இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் ஈர்ச்சியாக உயர்ந்து வர முடியும். இல்லாட்டினா நிறைய பல தோல்வியில் ஜாதகமே சரியிருந்தால் கூட ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணாலும் அந்த வீடு சாப்பிட்ரும். கேட்டால் அதுதான் சொன்னாங்க, சிறுகு கட்டி பெருகு வாழ்ந்தாங்க. பெரிய வீட்டை கட்டிட்டு விடுத்துட்டு போனவங்களும் இருக்காங்க, சிறிய வீடை கட்டி சிறப்பாக இருந்தவங்களும் இருக்காங்க. அதனால் இதில் இருக்கிற விஷயம் என்னங்க, ஒரு மூளைகள் ஒரு இடங்கள் எப்பயுமே 8 வழி இருக்குங்க. 8 நமக்கு திக்குகள் இருக்குது. ஆகாயத்தோடு சேர்த்து 9 திக்கு. தண்ணியோட வடிவம் என்ன அப்படின்னாங்க, கருப்பாகவும் எடுத்துக்க முடியாது, வெள்ளையாகவும் எடுத்துக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிய வெண்மையான கதிர்வீச்சை நம்ம பார்க்குறோம். வாஸ்துவின் அதி அற்புத ரகசியங்கள் என்ற தலைப்பில் கரூர் கோபி பிரியன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். ஐயா வாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கங்க ஐயா. யோகி விராக சக்தி பீடம் எஸ்கே ஜோதிட வித்யாலயம் நடத்தும் 24வது மாதாந்திர கருத்தரங்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. வந்திருந்த விருந்தினர்கள் அத்தனை சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர்கள், இங்கே இருக்கின்ற அத்தனை ஜோதிடர்களுக்கும் முதல் வணக்கங்கய்யா. நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல எல்லாத்துக்கும் என்னன்னாங்கய்யா, மனை அடிபட்டு தான் அதிகமாக பழக்கத்தில் இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த வாஸ்து சாஸ்திரங்கிற விஷயம் கடந்த 15 வருஷமாக தாங்கய்யா எல்லாத்துக்குமே பிரபலம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த காலத்தில் அரசர்கள் முதற்கொண்டு எல்லோரும் மனை அடி வச்சு தான் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே அடிக்கணக்கில் என்னவோ அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதில் குழிக்கணக்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு 15 எப்படி நமக்கு ஜாதகத்தில் நமக்கு 12 கட்டத்தை வச்சு சொல்கிறோமோ அதில் இருக்கிற மாதிரியே 15 குழி பொறுத்ததில் 15 பலன்கள் இருக்குங்க. ஆதாயம், விரயம், கர்ப்பம், அதுலேயே உங்களுக்கு யோனி, சிம்ம யோனின்னு சொல்லுவாங்க, சிங்க யோனிம்பாங்க, புலி அப்படின்வாங்க வீட்டை. அதே மாதிரி ஆதாயம் நல்லா இருக்கா, விரயம் கம்மியாக இருக்கிறதா வச்சு வீடு கட்டி கொடுத்தாங்க. அதனால் என்னாச்சுன்னா இந்த வாஸ்தை பற்றி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமே போயிடுச்சு. இப்போ வீடு இருக்குது, ஈசானத்தில் வீட்டில் பாத்ரூம் கட்டிட்டார் அப்படின்னா இடிச்சிருங்கன்னு சொல்கிறோம். நான் அதை மாற்றி சொல்கிறேனுங்கய்யா, இடிக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு அக்னி மூலையில் ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் வைக்க முடியல. எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இப்போ அக்னி மூலையில் கிச்சன் இருக்கா? எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இப்போ எல்லா பெட்ரூமும் கரெக்டாக தென்மேற்கில் இருக்கா? எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லாத்துக்கும் பாத்ரூம் கரெக்டாக அதே இடத்துல இருக்கா? எங்கேயும் இல்லை. அப்போ நம்ம இந்த சிஸ்டம் ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துக்கு தெரியாமே இருக்குது. அதனால் போட்டுக்கிட்டு இடிச்சிக்கிட்டு செலவு பண்ணிவிட்டு அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க, சொந்த வீட்டில் இருக்காங்க, செலவு பண்ண முடியலன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் என்னதான் வழி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, போகிறோம், டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுக்குறார். போய் முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். ப்ளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டைஃபாய்டா இல்லை என்ன மாதிரியான ஜுரம் வருது அப்படின்னு கொடுத்து பார்த்துட்டு அதை சொல்கிறார். இதுக்கு தாப்பா மருந்து முதல்ல டெஸ்ட் வரட்டும் அப்படி தானே சொல்லிங்க நமக்கே மருந்து தராங்க. இப்போ இந்த ஒளி அலைகள் மூலிமா அவங்ககிட்ட ஒளியில் பேசிகிட்ருக்குறோம், வெளிச்சத்தில் ஒளிகள்லேயும் பேசுகிறோம். இப்போ எல்லாமே தெரியுது மக்களுக்கு இல்லையா நம்மளை பற்றி. அதே மாதிரி அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பஞ்சபேத தத்துவத்தில் வாஸ்துவில் எப்படிங்க, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் பஞ்சபேத தத்துவத்தில் வர்றது இருக்கிறது சரியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும், இல்லைன்னா அதில் பாதிப்புகளை தந்துடுது. அப்போ அதுக்கு வழி என்ன அப்படின்னா, ஆரோ ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குங்க? ஆமாம் இருக்குது. இது அண்ணாதுரைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் மன்னன் ஆனந்தன்ற ஒருத்தர் 1974 போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த வேவ்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, இது ஏன் பாதிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரர் போய் அங்கே வச்சு கொடுத்துட்டு வந்த விஷயம் ஃப்ரான்ஸ் முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு நாடு முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படிங்க ஒரு தமிழ்நாட்டுக்காரரு கண்டுபிடிச்சி கொடுத்த சிஸ்டத்தை நம்ம தமிழகத்தில் இல்லை, ஒரு நாடே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எதையும் இடிக்கலை. அதுக்கான வழிகள் எல்லாமே ஒளிகளில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, வானவெளியில் வண்ணம் தெரியுது, கண்கூடாக பார்க்குறோம் இல்லைங்களா?
எல்லாத்துக்குமே தெரியுது. அது வானவில்லில் 7 வண்ணம் இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்தாவே மழை வரும்போது வானவில் வருது, நிறங்கள் இருக்குங்களா? அதே மாதிரியே நம்ம கையில் ஸ்டோன்ஸ் போட்டிருக்கோம். எதை வச்சு போடுறோம்? இது சக்தியாக இருக்குங்க, நமக்கு நல்லது பண்ணோம், ராசிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி அவங்கவுங்களோட 9-5 வச்சு ஜாதகப்படி நல்லது பண்ணுன்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி பேர் சரியில்லை, ஒளி இலைகளை மாத்திரம்னு சொல்லி அதில் கூட்டுத்தொழிலை மாத்திரம். ஒரு வீட்டை சரி பண்ண முடியாதா? முடியுமா? முடியாதுங்களா? 100% முடியும். நம்ம உடம்பை சரி பண்ணவே எல்லா மிஷினையும் கொண்டாந்து கொடுத்து டெஸ்ட் வச்சு இந்த பற்றாக்குறை விட்டமின் பாத்தில் இதை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரத்த ஓட்டத்தில் இந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு இந்த சத்து கால்சியம் பத்தலை ஒன்றொன்றுலேயும் வருது. எல்லாத்துக்கும் இப்போ மிஷினரிஸ் வந்துடுச்சு இல்லையா? அப்போ நம்ம வீட்டை சரி பண்ணுறதுக்கு மட்டும் அதை இதை இடிங்கன்னா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எதாவது பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. முடியாதவங்களால் முடியல. புதுசாக கட்டும்போது இதெல்லாம் இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சபூத தத்துவத்தை கரெக்டாக நீளத்தில் ஆரம்பித்து ஒரு வீட்டை தென்மேற்கில் ஆரம்பித்தா நீளம், அதே நீங்கள் வாயுமொழியில் ஆரம்பிச்சிங்கன்னா காற்று சக்தி, கடனை வாங்கி கொடுத்துட்டு வீட்டை விற்றுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வடமேற்கு மூலையில் வரக்கூடிய வாசலில் ஒரு கிடையாது திறப்புக்களை வீடாக போட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கடினமான முன்னேற்றத்தில் இருந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதே உங்களுக்கு உச்சப்பகுதியில் நட இருந்தால் கூட மேற்கு வாசல் வீடு நிறைய பேர் கட்டுறதில்லை. அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் விதிவிலக்காக நமக்கு கிடைக்கிது. தெற்கு வாசல் அங்கே தான் அதிகமாக கிடைக்குது. முக்கால்வாசி வடக்கு கிழக்கு தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ஒரு வீட்டில் ஈசானத்தில் பாத்ரூம் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்த நமக்கு கண்ணுக்கு தெரிய இருக்கிற சயின்ஸ் படி கலர்ஸும் வேலை செய்யும். நம்ம இன்றைக்கி வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லி பிரமிட்ஸில் அந்த காலத்திலே போயிடுச்சா மக்களை, மனுஷனை இன்றைக்கி வரைக்கும் கெட்டு போகாமல் உள்ளே அழுகிறத பதப்படுத்தி வெளியே எடுக்கிறாங்க. அப்படியே இருக்கா இல்லைங்களா? கெட்டு போகலையே. அந்த காந்த சக்தி ஆற்றல் அங்கேயே தான் இருக்குது. அதையே வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் யோசிச்சார். அதை சரியாக ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நமக்கு எல்டி ஒரு ராடுன்னு இருக்குது. சிம்பிளாக ரொம்ப பெருசாக ஆரோ கான்ஸ்லாம் ஊர்பட்ட ரேட்டு வரும். எல்டி ராடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மின்காந்த ஆற்றல் நல்லது கெட்டதை காட்டி கொடுத்துரும். என்ன பண்ணிடுங்க, இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல அது அதாவே காட்டிடும். உங்கள் உடம்புல இருக்க சக்தியும் அது காட்டும். அது எல்லாமே ஸ்கேனரில் கொடுத்தா இது பற்றாக்குறை, இது பண்ணுங்கன்றப்ப இந்த வீட்டுக்கு இது பற்றாக்குறை. ஒன்றுமே இல்லை. 2 நதிகள் எல்லாத்துக்கும் பூமிக்கு இடையில் தண்ணி இருக்கா இல்லைங்களா? 2 இடத்துல இணையிற இடத்துல போய் ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த நதிகள் நீரோட்டமாக போச்சுன்னா ஒருத்தர் சொல்லுவார், நான் என்ன படுத்தாலும் அந்த ரூமில் தூக்கம் வர்றதில்லைங்கம்பர். அது காரணம் என்னென்னா வேவ்ஸ் கீழே நம்ம கால் கடியில் போயிட்டுருக்கிற நீரோட்டங்களும் அந்த அங்கேருந்து வரக்கூடிய எனர்ஜி பவரும் தான் நிறைய பேத்துக்கு இப்படிலாம் புற்றுநோய்ன்ற விஷயத்துக்காக ஓடிட்டுருக்கோம். சாதாரண விஷயம் இல்லைங்க, நிறைய செலவு பண்ணுறோம். அதுக்கெல்லாம் காரணம் இப்போ இருக்கிற அந்த வேவ்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த எல்டி ராடுங்கிறத எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு அது காட்டுது. கீழே இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குங்க, அந்த இடத்துக்கு மாற்றுறதுக்கு அதை எப்படி மாற்றுறதுங்கிற விஷயத்துக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. பொருளாதாரம் இல்லாமங்களும் செய்யலாம். ஈசானத்தில் ஒரு பாத்ரூம் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றுடைய கலர் வந்து மஞ்சள் கலர். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, பஞ்சபூதத்தை வர வைக்கிறதுக்காக பிரம்மஸ்தானத்தில் ஓப்பன் வச்சுட்டாங்க. மழை காற்று எந்த சக்திகளை வந்தாலும் தொட்டிக்கட்டு வீட்டில் நடுவில் ஓப்பன் இருக்கும். அந்த வீடு சூப்பராக சிறப்பாக இருந்தது. இப்போ எல்லா பக்கம் நம்ம அடைச்சிட்டோம். இனிமேல் அதை பற்றி பேச முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து கரெக்ட் பண்ணணுமா இல்லையா? அது என்னைக்கோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பயன்படுத்துறது இல்லை. யாருங்க? நம்ம மக்களாகப்பட்ட நம்ம பயன்படுத்துறது இல்லை. அப்போ அந்த இப்போ நம்ம மனுஷனுக்கு மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா அந்த எல்டி ராடு என்ன வேலை செய்யுதுன்னா இந்த இடத்துல இந்த ஆற்றல் அதிகமாக இருக்குது, அதை சமன்படுத்துங்க. இது கெட்டதாக இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்துருது. நம்ம எப்படி மெடிசினில் நம்மளை கொண்டே விட்டாங்கன்னா இது சரியாக இருக்குது, இது சரியில்லைன்னு காட்டுது. புரியுதுங்களா? எல்லாமே சயின்ஸ் தான். எல்லாமே கண்ணுக்கு நேராக பார்க்குற விஷயங்கள் தான். ஒன்றும் எதையும் இதில் வந்து உங்களுக்கு போலியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஆகி போச்சுன்னா மனையடின்னு பார்த்து அடிகளை மட்டுமே கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், 100 அடி தெரியுது நிறைய பேத்துக்கு.
ஒரு சிலருக்கு 120 அடி தெரியுது, ஒரு சிலருக்கு 135 அடி வரைக்கும் இருக்கிற விஷயமே தெரியாது. அடிக்கணக்கிலேயே எவ்வளோ விஷயம் இருக்கும்போது எந்த காலத்தில் நம்ம வாஸ்தை பற்றி கற்றுக்கிட்டு ஒருத்தருக்கு வீட்டை சரி பண்ணி கொடுக்கறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். விழிப்புணர்ச்சி வேணுமே இல்லையா? முக்கியமாக வேணும். ஏன்னா ஒரு வீடுங்கிறதுங்க, ஒரு மனிதன் சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக போய் வாழ்விடம் தங்குமிடம் பொங்குமிடம் சரியாக இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் ஈர்ச்சியாக உயர்ந்து வர முடியும். இல்லாட்டினா நிறைய பல தோல்வியில் ஜாதகமே சரி இருந்தால் கூட ஜெயிக்க முடியாது. எதா பண்ணாலும் அந்த வீடு சாப்பிட்ரும். கேட்டால் அதுதான் சொன்னாங்க, சிறுக கட்டி பெருகு வாழ்ந்தாங்க. பெரிய வீட்டை கட்டிட்டு விழுத்துட்டு போனவங்களும் இருக்காங்க, சிறிய வீடை கட்டி சிறப்பாக இருந்தவங்களும் இருக்காங்க. அதனால் இதில் இருக்கிற விஷயம் என்னங்க, ஒரு மூளைகள், ஒரு இடங்கள், எப்பயுமே 8 வழி இருக்குங்க. 8 நமக்கு திக்குகள் இருக்குது. ஆகாயத்தோடு சேர்த்து 9 திக்கு. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஷயம் இருக்குது. அதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது யாருமே சொல்லலைங்க. அதான் ஒரு வருத்தம். அந்தளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடலைன்னு சொல்கிறதுல இல்லை, யாருக்கும் விழிப்புணர்ச்சி இல்லாமல் போச்சு. இப்போ பாத்ரூம் வடகிழக்கில் கட்டிட்டாங்க, அது பாதிச்சுட்டே இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னாங்க, எப்பயுமே வடக்கு சக்தி நீர் சம்மந்தப்பட்ட பகுதி. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம சாரோட இதுலேயே பாருங்கள், இந்த கிரே கலர் இருக்குது. தண்ணியோட வடிவம் என்ன அப்படின்னாங்க, கருப்பாகவும் எடுத்துக்க முடியாது, வெள்ளையாகவும் எடுத்துக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிய வெண்மையான கதிர்வீச்சை நம்ம பார்க்குறோம். வானவியலில் எப்படி ஏறுனாலும் மழை வரும்போது தெரியுதுங்களா, இந்த 7 வர்ணங்கள் தெரியுதோ அப்படி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த கலர் இயற்கையாகவே வருமானத்தை கொடுக்கக்கூடிய கலர்ஸ். எப்படிங்க? அப்போ அந்த சக்திக்கு பேர் நீர் சக்தின்னு பேருங்க. புரியுதுங்களா? அப்போ மலையில் நனையலாங்கிறான். மகாலட்சுமியை தாமரையிலிருந்து தான் வச்சுருக்கோம், செல்வம் சேருன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஈஸியாக தமிழ் முறைப்படி எடுத்துக்கிட்டான். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் அந்த வண்ணங்கள் இருக்கும்போது ராசி கலர்ஸும் மோதிரம் போடுற மாதிரிங்க. வீட்டுக்கான விஷயத்தில் அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தான் முதல்ல பார்க்கணும். அதுக்கு தான் அந்த எல்டி ராடு பயன்படுது. ஈஸியாக உங்களுக்கே நீங்களே சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சரிங்களா? அதை வாஸ்து முறைப்படி தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு செய்யும்போது இன்னும் அட்டகாசமாக மாற்றி கொடுக்க முடியும் இயற்கையாகவே. சரிங்களா? எப்படி ஜோசியரை நீங்கள் வச்சு பண்ணுறீங்களோ அதுக்காக வாஸ்து அப்படிங்கிற எங்களமாக இருக்கவங்களும் வாஸ்து தெரிஞ்சவங்களை வச்சு செய்யும்போது வாஸ்துல உங்களோட வீட்டையும் உங்கள் தலைமுறையும் நல்லா காப்பாற்றிக்கலாம், நோய் நொடி இல்லாமல். இப்போ கேட்டால் படிக்கலைங்கிறாங்க பசங்களை. அது காரணம் அவங்களுடைய கவனக்கரைச்சல் மட்டும் இல்லை. நம்ம ஈசானத்தில் அவங்கள கம்பல்சரியாக வேஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி செருப்பெல்லாம் அங்கே தான் விடுறோம். எங்கேயும் விடுறோம், தலைவாசலுக்கு நேர் விட்டுறோம். ஈசானத்தில் வெயிட் வச்சுருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு சேர் கூட ஒரு ரூமை ஏற்படுத்தி தர்றது இல்லை. நல்லா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்புறது வேணால் எழுப்பி விட்ருவாங்க. வடகிழக்கு மூலையை படிக்கிறதுக்காக பயன்படுத்துன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் யாரும் பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. அப்போ அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு சின்ன அதே மாதிரியே ப்ளூ கலர்ஸ் பாருங்கள், இது இயற்கையாகவே அமைஞ்சதானலாம் தெரியாது. இந்த பாதி நிறங்கள் வரைக்கும் வடகிழக்கு பகுதியில் ப்ளூ கலர்ஸ் இருக்கலாம். எப்படிங்க? கலரோட வண்ணம் இந்த தண்ணியோட பகுதி பாதி வரைக்கும் இந்த மாதிரி வரைக்கும் வரும். அப்போ நல்ல கல்வி, இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கல்வி நிறுவனம் இருந்திருக்கு. அவங்க தெரிஞ்சு அடித்தாங்களா தெரியாமல் அடித்தாங்களா நமக்கு தெரியல. சார் செஞ்சது சரியாக செஞ்சுருக்கார். எங்கள் சார் கரெக்டாக செஞ்சுருக்கார். சரிங்களா? அதனால் சார் இந்த கலர் வடகிழக்கில் அது அருமையாக நீர் சம்மந்தப்பட்ட பகுதியில், ஏன்னா சார் எல்லோரும் போரு வடகிழக்கில் போடணும்னு போட்டுட்ருக்காங்க. அதில் வாஸ்து பிரச்சனையுடைய தலையில் தான் போரே போடுறாங்க. வடகிழக்கில் தான் குனிஞ்சு படுத்திருப்பார், கால் தென்மேற்கில் நீட்டியிருப்பார். அந்த மாதிரி அந்த சாவியை வச்சுக்கு நேர் ஒரு தொட்டியோ ஒரு போரோ முதல்ல வரக்கூடாது. வாஸ்துப்படியே தப்பு. தள்ளி அந்த அச்சுக்கில் வெளியே இருக்கணும். ஒன்று வடகிழக்கு விட்டு இருக்கணும், அதே மாதிரி கிழக்கு பகுதியிலேயே வடகிழக்கு தாண்டி இருக்கணும். தண்ணி தொட்டி கூட நீர் தொட்டி கூட அதில் அமையக்கூடாது. இது யாரும் சொல்லித்தரது இல்லைங்க. எல்லாருமே என்னங்கிறாங்க, ஈசானத்தில் போரை போட்டுருங்க, ஈசானத்தில் தண்ணி தொட்டி கட்டிடுங்க. எப்படிங்க? அப்புறமா ஹாஸ்பிட்டல் கிளம்பிப்பாங்க. பையன் படிக்கலை, எப்படி படிப்பாருங்க? அதாவது அந்த வாஸ்து புருஷனுடைய மண்டையில் தான் போரை போடுறோம். சரியான தலை அங்கே தான் வச்சு படுத்திருப்பார், கால்களை தான் தென்மேற்கில் நீட்டியிருப்பார். அப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த சாய் வச்சு 4 அச்சுக்கு சாய் கொடுக்க நேர் எந்த விஷயமும் அமையக்கூடாது. அங்கே பாத்ரூமும் அமையக்கூடாது, கொஞ்சம் இடம் விட்டு தான் போடணும். வாயு மூலைன்னா வாயு மூலையில் மேற்கு சைடில் போட்டு விட்டுறாங்க, வடமேற்கில். அதில் வடமேற்கில் பாத்ரூம் டாய்லெட் வாயு மூலையில் போடக்கூடாது. இந்த பக்கம் வடமேற்கில் வடக்கு சைடில் வடமேற்கில் போடலாம், மேவர சைடில் வடமேற்கில் வீட்டை தாண்டி அந்த பக்கம் போடக்கூடாது. அது பெரிய தவறு. அது என்ன பண்ணுதுன்னா சின்ன குழந்தைக்கு பாதிப்பை தந்துடும். இயற்கையாக வடமேற்கில் இருக்கிற பாத்ரூம் சின்ன இளைய குழந்தைக்கு பாதிப்பு தருது. அதே வடமேற்கிலே போடுறாங்க, அந்த மூலையிலேயே போடுறாங்க. இந்த 4 கார்னர்லேயும் எந்த குழிகளும் எந்த தடுப்புகளும் மேல் தடுப்பு கூட வரவே கூடாது. எல்லாமே ஓப்பனில் இருக்கணும்.
வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அந்த 4 கார்னர் காம்பவுண்டுக்குள்ளே 4 கார்னர் ஓப்பனில் இருக்கணும். அப்புறம் 4 கார்னர்லேயே சமமான காம்பவுண்ட் சுவரை வச்சுருக்கோம். அதுவும் தவறு. தென்கை மேற்கையும் 2 அடி உயரப்படுத்தியிருக்கணும். காம்பவுண்டே என்ன பண்ணியிருக்கணுங்க, 2 அடி உயரப்படுத்தியிருக்கணும். அதுக்கு மேலே தான் வடக்கும் கிழக்கையும் சமமாக வைக்கணும். இல்லாட்டினா அதுவும் பாதிப்பு தான். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறார், பொருளாதார கஷ்டம், ஒரு நல்ல நிலைமையில் இல்லை, தின்மை இருக்குல்ல, கம்பல்சரி ஒரு பிங்க் கலர் பெட்ரூம்க்கு மட்டும் அடிங்க. உங்களுக்கு பொருளாதாரம் வளரும். சாதாரண விஷயம்தான். எவ்வளோ வாஸ்து பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், சிரமத்தை குறைச்சிடும். அது மண் சொல்லலாம். அதனால தான் மண் அப்படிங்கிற நிலத்தோட தத்துவம் வேலை செய்யும். தென்மேற்கு தாங்க நிலம். காட்டு தத்துவம் வடமேற்கில் இருக்கும், நீர் தத்துவம் வடகிழக்கில் இருக்கும், அக்னிமலையில் தான் நெருப்பு தத்துவம் இருக்கும். அதனால் அந்த மண்ணோட தன்மையில் இருக்கிறத பிங்க் கலரை உங்களுடைய வீட்டு பெட்ரூமில் 100% அந்த இடத்துல மேல் சீலிங்கில் மட்டும் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கணும். சைடு சேவரெலாம் பிங்க் கலர் அடிச்சு விடுங்க. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அந்த வீட்டு தலைவன் நிம்மதியாக உறங்குற, சண்டை குறையும். முதல்ல கணவன் மணியோட சண்டை குறையும். நம்ம சும்மா எப்போ பார்த்தாலும் அக்க போகிறாருக்கு சண்டையை போட்டுட்ருக்கோம்னா பொருளாதாரம் வந்தால் தானே சண்டை வராது. அப்போ சண்டை குறையிறது நிம்மதியான சுகஸ்தானம் கிடைக்கிறதுக்கும் அந்த பிங்க் கலரை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரூமில் பையன் படிக்கிறதுக்கான வேலைக்கு தென்கிழக்கில் கடலோட வள்ளத்தில் ஈசானத்தில் ஒரு சின்ன அந்த பையனோட படிக்கிற ஸ்டூல்ஸ் சேரை கூட அதில் உட்கார வைங்க. அருமையாக படிக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு கலர்ஸ் லேம்ப் வைக்கிறோம் இல்லையா, நைட்லாம் படிக்கிறதுக்கு, அந்த லேம்ப்ஸை அந்த கலரில் வச்சு விடுங்க. லைட்டை இன்னும் கூட பெஸ்ட்டாக வந்துடும். இப்போ பாத்ரூம் ஈசானத்துலேருந்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மஞ்சள் கலரை 2 அடி உயரத்துக்கு ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு பார்டர் கட்டியிருப்பாங்க. இப்போலாம் இல்லை, பழைய காலத்து வீட்டில் இருக்குது. அவங்க எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக வேறு வேலை பார்த்தாங்க. தொட்டிக்கட்டு வீட்லேயே இருக்குங்க. அதை ஒரு பார்டர் அடிச்சிருப்பாங்க. ஒரு செவத்தில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் கலர் இருக்கும், கூட கீழே ஒரு பார்டர் கட்டியிருப்பாங்க. இங்கே இப்போ எங்கேயாவது இருக்கா? இல்லை. அந்த சக்தி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச்சில் பார்டர் கட்டியிருப்பாங்க சுற்றியும். அப்போ இதில் வடகிழக்கில் பாத்ரூமுக்கு 1.5 அடி கேப் விட்டு அந்த இடத்துல 3 அடி உயரத்துக்கோ இல்லை 3 இன்ச்சு அகலத்துலேயோ இந்த பாத்ரூம் ஓட்டி மஞ்சள் கலர் பெயிண்ட்டை இதைய துண்டாக வெட்டின மாதிரி அடிச்சு விடுங்க. அது உங்களுக்கு பாத்ரூமுடைய அத்தனை எஃபெக்டையும் பாதிப்பு இல்லாமல் பண்ணிடும். இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு பிரமிட்ஸை வச்சுருங்க. ஆமாங்க மேடம், அதெல்லாம் பிரமிட்ஸ் ஒன்று அந்த இடத்துல வச்சுருங்க. இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ காப்பரில் இருக்கிற கம்பியை அந்த பாத்ரூம் இடிக்காமையே இடையில ஒரு சின்ன கோடு போட்டு ட்ரில் பண்ணி அந்த காப்பரை அந்த இடத்துல தடங்கள் மாதிரி அந்த இடையில நம்ம வேகத்தடைய வச்ச மாதிரி வச்சு பூசிடுங்க. அந்த வேவ்ஸ் இந்த பக்கம் பிரதிபலிக்காது. அவ்வளோதான். இதுக்கு எங்கே போய் நம்ம பாத்ரூமை இடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லவே இல்லை, தேவையும் இல்லை. எதுதான் வாஸ்துல இயற்கையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்பாளுங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா, ரொம்ப தேவையான விஷயத்தில் எல்லாமே காப்பர்ஸாக யூஸ் பண்ணாலும் நல்லது, கலர்ஸாக யூஸ் பண்ணாலும் நல்லது. கண்ணுக்கு தெரிய பார்த்துட்ருக்கிற வேவ்ஸ்லாம் சீக்கிரமாக வேலை செய்யும். நமக்கு பிடிச்ச ராசி கலர் போட்டாவே நல்லா இருக்கு அன்றைக்கி நாள்னு சொல்லிகிட்ருக்குறோம். வீட்டுக்கு ஏன் அடிக்க முடியாதா? செயலால் நல்லது பண்ணும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லணுங்க. நம்மளாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வாஸ்து 25 வருஷமாக எல்லா பக்கம் வீடு கட்டி கொடுத்துட்டு கலர்ஸை சொல்லிகிட்ருக்குறோம். அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இடிக்க சொல்கிறது இல்லை. இதை போய் இடிங்க, அதை எதுங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயம் கிடையாது. நிறைய விஷயம் அவங்களுக்கு நல்லதாகவே நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் நாம் பண்ணிக்க தர வீட்டில் கலர்ஸை நல்லாவே ஃபாலோ பண்ணுறோம். இந்த பிரம்மஸ்தான முகூர்த்தத்தில் எடுத்துறத பிரம்மஸ்தானத்தை ஓப்பன் பண்ணுறது அப்படி தான் நல்லபடியாக பண்ணித்தரோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எல்லா பத்திலையும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. வடக்கு சைடில் இந்த பிளாக் கலர்ஸும் லைட், இந்த ப்ளூவில் டார்க் ப்ளூவும் ரொம்ப நல்லது. தென்மேற்கில் பிங்க் கலர்ஸ் ரொம்ப நல்லது. நம்ம பிரம்மஸ்தானத்தில் வரக்கூடிய இடத்துல பூக்களில் ஒரு டேபிளில் கம்பல்சரியாக மஞ்சள் கலர் பூ இருக்கிற மாதிரி வச்சுருங்க. ஏன்னா பூஜ்ஜியம் நம்ம எப்படி இருந்தாலும் ஹாலுக்கு பக்கமாக தான் வச்சுருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பூஜை ரூமில் வைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அதை பிரம்மஸ்தான மையத்தில் வைக்காமல் சின்னதாக வச்சுங்க. எப்பயும் பூஜை ரூம் மெயின்டெனன்ஸ் மட்டும் சின்னதாக இருக்கணும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, பெட்ரூமை ஒட்டியும் பாத்ரூம் ஒட்டியும் பூஜை ரூம் போட்டிருக்கோம். அது பெரிய பிரச்சனையை பண்ணுது. ஆனால் எப்பயுமே கட்டும்போது அந்த பாத்ரூமில் இருக்கிற விஷயத்தில் மட்டும் ஒரு தெர்மாக்கால் கொடுத்து ஒரு 1/2 அடி கேப் விட்டு அதில் இடையில தெர்மாக்கால் கொடுத்து அப்புறமா பூஜை ரூம் பாத்ரூமுக்கு ஒட்டாமல் கட்டி கொடுங்க. அது ஒன்றும் உங்களுக்கு வாஸ்து கோளாறை பண்ணாது. அது நல்லா இருக்குது, பாதிப்பு இல்லாமல் பண்ணிடுது. இப்போலாம் ஒட்டியாக தான் கட்டியிருக்காங்க. அது பெரிய பாதிப்பு தருது.
சிரமத்தை கொடுக்குது. அதே மாதிரியே ரொம்ப அந்த வீட்டில் போனதுலேருந்தே பாதிப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சில மரணங்கள் கூட ஒரு சில இடத்துல வீடு கட்டின பிறகு நடந்திருக்கு, வீடு கட்ட நடந்திருக்கு. அப்படி இருந்துன்னா நம்ம ஒரத்த நாட்டில் இருக்கிற பருத்தியப்பர் கோயில்னு ஒன்று இருக்குங்க தஞ்சாவூரில். அங்கே போயிட்டு நீங்கள் சாயம் போட்டு வந்தீங்கன்னா இந்த துர்மரணங்கள் வீட்டில் இருக்கிற தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி ஒருத்தருக்கான படுத்த படுக்கையாக இருக்காருங்க, இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து உடல்நிலை சரியில்லை பாதிச்சிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா, அந்த ஒரத்த நாட்டில் தஞ்சாவூர் ஒரத்த நாட்டில் இருக்கிற பருத்தியப்பர் கோயில் போய் சாயம் போட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் நீங்கிடுதுங்க. போயிட்டு வந்துட்டு சொல்லுங்கள், ரொம்ப நாளாக ஆச்சுங்க, வீடும் கட்ட முடியல, அமையவும் இல்லை, ரொம்ப பாதிப்பாகவே இருக்குங்க, பணங்காசெல்லாம் இருக்குங்க, என்னால் வீடு கட்ட முடியல. கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கம்பல்சரியாக ஒரு நல்ல நாளில் திருப்புகலூரில் போயிட்டு அக்னிபுரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அது 3 செங்கலை வாங்கிட்டு போகணும். சும்மா போய் சாயம் போட்டு வந்தாலாம் ஒன்றும் வேலையாகாது, சரிங்களா? இப்போ எனக்கு தெரிய எங்கிட்ட கஸ்டமர் இப்போ 3ஆவது வீடு கட்டிகிட்டு இருக்கார். ஒரு வீடு கட்டுறதுக்கே வாசத்துக்கு என்னங்கன்னார். தஞ்சாவூருங்க திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில். அங்கே போயிட்டு 3 செங்கலை வாங்கிட்டு போய் கொடுத்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி, இது யாரும் பெரும்பாலும் சொல்லித்தர மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், வாஸ்துக்காரங்க நாங்கள் மட்டும்தான் வச்சுப்போங்க. தஞ்சாவூருங்க ஒரத்த நாடு திருப்புகலூர், ஆமாங்க, இது வாஸ்து கோயில்னு பேர். அப்படின்னு இது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுற கோயில். ஒருத்தர் காசு பணம் இருக்குது, இல்லை தொடர்ந்து போயிட்டு வர சொல்லுங்கள், கட்டாயமாக சொந்த வீடு அமைஞ்சிடும். சொந்த வீட்டு நல்லா காசு பணம் வச்சுருந்து கட்ட முடியாதவங்களும் போய் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்கே இருந்துக்கிட்டுங்க வீடு கட்டணுன்ட்டு சுரோபரி போகிறோம் அப்படின்னு மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. எதுக்கு மெட்ராஸ் போகிறாங்கன்னு தெரியல. அந்த முருகன் கோயில் போனால் மட்டும்தான் வீடு கட்ட முடியும்னு ஒரு யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னா, அந்த ஊருக்காரங்களுக்கு தான் இது சரி. நம்ம இங்கே இருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அரசனை ஆண்டப்ப ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மக்கள் போக முடியாது. சேர சொல்ல மாண்டிகள்லேருந்து அவங்கவுங்க இலையில் அந்தந்த கோயில் 9க்கு நவரத்துக்கு உடையப்பட்ட கோயிலும் இருக்கும். அப்போ நமக்கு எங்கே கிடச்சதுனாங்க, இன்றைக்கி வரைக்கும் தஞ்சாவூரில் இருக்கிற அந்த திருப்புகலூரில் இருக்கிற அந்த உங்களுக்கு அக்னிபுரீஸ்வரர் கோயிலில் போய்ட்டு 3 செங்கலை வாங்கிட்டு வந்து, ஃபஸ்ட்டு செங்கலில் அந்த எப்படி வைக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பூஜை ரூமில் ஒன்று வைக்கணும் கட்டும்போது. முதல்ல அதே மாதிரி 2ஆவதாக வந்து தென்கிழக்கில் அக்னிமூலையில் அந்த உங்களுக்கு சமையல் கட்டில் ஒரு செங்கல் வைக்கணும். அடுத்து 3ஆவது செங்கலை பயன்படுத்தி கரெக்டாக தென்மேற்கில் உங்களுடைய பெட்ரூமில் வைக்கணும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வீட்டில் இந்த செங்கலுக்கு சாமிகிட்டேருந்து வந்திருக்கு, நம்ம கொண்டு போய் பூஜை பண்ணி தான் கொண்டாந்துருக்கோம், பெரிய பாதிப்பை தராது. ஒரு தலைமுறையில் 2 தலைமுறையாவது நல்லா வாழ்ந்துடும். இது வந்து பெரிய கண்கூட நான் வீடு கட்டி கொடுக்குற அத்தனை பேர்த்துக்கும் அங்கே போயிட்டு செங்கல் கொண்டாந்து வச்சு தான் வீடு கட்டிக்க தர்றேன். நான் இது வரைக்கும் எந்த விதத்துலேயும் தோக்கல. அவர் எப்படி காசு வந்தது தம்பி, எப்படி எனக்கு காசே இல்லாமல் இருந்தது ஆனால் வீட்டை கட்டி முடிச்சிட்டேன் அப்படிம்பார். ஏன்னா அவருங்க நம்மளை நம்பி தான் வீடு கட்ட விடுறாங்க. வாஸ்துக்கார் வருவார், நல்ல அளவு கொடுப்பாரு, அந்த அளவில் குழிக்கணக்கும் இருக்கும், அடிக்கணக்கும் இருக்கும், அதை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற விஷயம் அந்த வாஸ்துக்காரர்கிட்ட பொறுப்பை கொடுத்தா வாழ வைக்கணுங்க. இல்லாட்டினா பிரயோஜனம் இல்லை. நம்மளை தேடணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களே காலண்டரை பார்த்து அடிக்கணக்கு வச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம எதுக்குங்க, தேவையில்லையே, இன்ஜினியர் பார்த்துட்டு போயிடுவார்ல, நம்ம அது தேவையில்லா வேலையை பார்த்துருமில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் 9 அடி இருந்தால் 10 அடிக்கு பேசாது, 15 அடி இருந்தால் 16 அடிக்கு பேசாது, எந்த நூல்லையும் இல்லை. இவங்களா பார்த்து கட்டிவிட்டு என்னங்கிறாங்க, 15 அடி 16 அடிக்கு பேசுதுங்க. எப்படி பேசுவோம்? எந்த நூல்லையாவது இருக்கா? 7 அடின்னு இருந்தால் தப்பு, 6 அடி இருந்தால் நல்லதுங்கிறோம், 8 அடி சூப்பருங்கிறோம். அதானே போட்டிருக்கு. எங்கேயாவது அங்கல கணக்கு இருக்கா? எங்கேயுமே கிடையாது. இவங்க சரியாக போட தெரியாமல் போட்டுட்டு இவங்க அதை சார்ந்த படிக்கிற மன ரீதியாக சொல்லிக்கிறோம். எந்த 15 அடியும் 16 அடிக்கு பேசாது. அதே மாதிரி எந்த 9.5 அடியும் 10 அடிக்கு பேசாது. ஆனால் அடிகளிலேயே நமக்கு வந்துங்க இவங்க தான் மொத்தமே 100 அடி தானே தெரியுது. அதுக்கு மேலே அளவுகள் தெரியறது இல்லை. மனையடியிலேயே மனைன்னு பார்த்தோன்னா வாஸ்து பற்றி இல்லை. மனையடிகளில் அந்த காற்றை அடைக்கிற இடத்த வச்சு தான் ஒரு கணக்கு, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அளவு எடுக்கிறோம், 8க்கு 10ங்கிறோம், அந்த அளவில் ஒரு நல்ல அளவு பேசும். நீங்கள் ஒன்றும் இல்லை, 14 அடி இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், அந்த ரூமை யூஸ் பண்ணவே முடியாமல் போயிடும். அந்த காற்று சக்தியோட இடம் கெடுதலாக போயிடுது, வேறு ஒன்றுமே இல்லை. 15 அடி இருக்கிற இடத்த போய் பாருங்கள், அவங்க உடல்நிலை பாதிப்பு, நோய் அப்படின்னு ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்காங்க. 12 அடி 13 அடி இருக்கிற இடத்துல தன்னுடைய வாரிச வம்சத்தை இழந்திருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்லிகிட்ருக்கேன் நான். அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாத அளவுகள். அந்த நாளுக்கு நாள் அப்படியே போட்டு 10க்கு 10 போட்டு அடைச்சிட்டா அந்த அளவுகள் பேசும். அதாவது நல்ல அளவுகளை கேட்க சொல்கிறோம்.
இவங்க சொல்லிடுறாங்க, மேஸ்திரி வந்துடுங்க 15 அடி பரவாயில்ல 16க்கு பேசுன்றார். அணிக்கு போடுறது நீதானப்பா, எங்களுக்கு இல்லையில்ல, கொடுத்தளவை போட்டு கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ போகிறது உன் சொந்த வீட்டில் உன்னோட வீடு தானே அது, நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம்ல. சரியாக கட்டிக்க வேண்டியதும் அதில் கட்டி காப்பாற்ற வேண்டிய விஷயமும் உங்களோட பொறுப்பு தான். எங்களோட பொறுப்பு சரியாக செஞ்சு தர்றது. நீங்கள் எங்களை நம்பி இருக்கும்போது சரியாக செய்யணும். அவர் என்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, குழிக்கணக்கு அவர்களுக்கு நிறையா இன்ஜினியர்ஸை நான் சொல்லலை, ஒரு சில இன்ஜினியர்ஸுக்கு குழிக்கணக்கு தெரியாது. மனையடியில் குழிக்கணக்கு இருக்குது, நமக்கு ஜாதகம் மாதிரி. அதில் தான் உங்களுக்கு கர்ப்பம், ஆதாயம், விரயம், யோகம், திதி அதிலே இருக்குது. அதிலேயே தான் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு முறைக்கொண்டு போட்டு வச்சுருக்கேன். அப்படி தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதையும் அதையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சிங்கன்னா வாஸ்து அற்புதமாக உங்களை வாழ வச்சிடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இடிக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களை வச்சு ஃபாலோ பண்ணி அந்த வேலைகளை இடிக்காமல் எப்படி செய்ய முடியும்னு கேளுங்க. அதுக்கும் ஆள் இருக்காங்க. அதுதான் உங்களால் இப்போ செய்ய முடியும்னா ரொம்ப டவுன்மாலிஸ் ரொம்ப ரொம்ப முடியாத இடத்துல நீங்கள் செய்யுங்க. அவசியமாக செய்கிற இடத்துல பண்ணிக்கலாம். ரொம்ப அவசியமே இல்லைங்கிற இடத்துல 100% செய்யாதீங்க, நல்லது நடந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ என்னென்னா, ஒரு சில விஷயத்தில் ஒரு தொழிற்சாலை இருக்குது, ரொம்ப நாளாக மூடியே இருக்குது. அதே மாதிரியே ஒரு கடை இருக்குது, ரொம்ப நாளாக மூடியே இருக்குது. அப்படின்னா அந்த இடத்த பயன்படுத்தவே முடியல, வாடகை கூட இல்லாட்டி வீடு இருக்குது வாடகை கூட விட முடியல. அப்படின்னா ஒரு அருங்கோணம் போட்டு, தென்மேற்கில் அருங்கோணம்னா 6, ஆனால் 6 கோணங்கள் வர மாதிரி ஒரு கோலம் போட்டு அதில் 7 விளக்கு வைக்கணும். அருங்கோணத்தில் 6 வந்துடும், நடுவில் ஒரு விளக்கு வச்சிங்கன்னா பிரம்மஸ்தானத்துக்கு 7 விளக்காக வந்துடும். தொடர்ந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி 1 மாதம் செஞ்சு பாருங்கள். அந்த இடம் பழையபடி உங்களுக்கு வந்து வாடகைக்கு வந்துடுவாங்க. அந்த தொழிற்சாலை நல்லபடியாக ஓட ஆரம்பிச்சிடும், நல்லாயிருக்கும், சிரமங்கள் குறைஞ்சிரும். அதே மாதிரி எல்லாருமே 120 அடியோட அளவு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, உங்களோட அதில் வந்து 104 அடி அப்படின்ற 300 அடி வரைக்கும் தெரியும். 103 அடி அப்படிங்கிற ஒரு அளவு உங்களுக்கு கெடுதல் பண்ணும். மொத்தம் 135 அடி அளவு இருக்குது. இது எந்த நூல்லையும் இல்லையானா இருக்குது, யாரும் சொல்கிறதில்ல. கால்நடர்லேயே 100 தான் இருக்குது. அதை மட்டும் நினச்சிக்கிறோம், நம்ம நம்பிக்கிறோம். நான் போய் பார்க்குற பில்டிங்கில் ஃபயர் ஆனப்போ போய் விளவுகளில் பார்த்து ஒரு 134 அடியான கரெக்டாக ஒரு ஆமாங்க 134 அடி அப்படின்னாரு. நெருப்பு படுது, எப்படி படுதுங்க, அளவு வச்சு தானே சொன்னோம். அதனால் நீங்கள் வீடு கட்டினா கூட இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டினா கூட 103 அடி கேடு, 105 அடி மனைவிக்கு ஆகாது. அதே மாதிரி 114 அடி இடமாற்றம். அதே மாதிரியே 118 அடி அப்படிங்கிறது நம்ம மூத்த தேவியர் வாசம், அதை பயன்படுத்தக்கூடாது. 120 அடியும் கவலை, 121 அடியும் துன்பம், 123 அடிங்கிறதும் கவலை, 124 அடி மரணம் சந்தபிக்கும். அப்போ தொழிற்சாலை கட்டுறோமா வேறு ஏதாவது கட்டுறோமா, அப்போ ஃபயர் ஆகுது, ஒரு திடீர்னு அங்கங்கே வெடிக்குது, இதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த அளவுகள் இருக்குது. இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க மனையடியில், இந்த அளவுகள் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு 134 அடி நெருப்பு அப்படின்ட்டாங்க, நெருப்பினால் பயங்கிறாங்க. இதெல்லாம் வச்சுக்க வேணாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆர்ஓ ஸ்கேனருங்கிற விஷயத்தை பயன்படுத்துங்க. இல்லைனாலும் எல்ராடுங்கிறது ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிது. அதை நல்லா வாஸ்து பாருங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற நாங்களாம் ஃபாலோ பண்ணுறோம், நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு தயவுசெய்து நீங்கள் வாஸ்து வீட்டுக்குன்னு இல்லை எதுக்குனாலும் பார்க்கலாம். எல்லாத்தையும் இடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய விஷயங்களை இடிக்காமல் செய்யலாம். விஞ்ஞானம் வளர்ந்துருச்சிங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆழ தேடுறதா விஷயந்தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. சரியாக செய்யுங்க. பசங்க படிக்கிறதுக்கான விஷயத்தில் கம்பல்சரியாக வடகிழக்கில் ஒரு கடலோட வண்ணத்தில் ஒரு டேபிளோ ஒரு சேரோ மரம் சார்ந்தப்பட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே பச்சை கலர் எப்பயுமே ஒரு நல்ல காற்று வெளிச்சம், ஒரு சீரான காற்று, நல்ல சூரிய ஒளி, அதே மாதிரி நல்ல தண்ணி வசதி நமக்கு கிடைக்கிற மாதிரி ஈசானத்தில் புடவை தள்ளி வச்சு போட்டு பண்ணும்போது நல்லது நடந்துருது. அதே மாதிரி ஈசானத்தில் குழிகள் உயரம் தொட்டி போடும்போது எப்பயுமே ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க, அதில் மட்டும் நீர் வற்றாமல் இருக்கும். சதுரத்தில் தாங்க எல்லோரும் வீட்டில் தொட்டி கட்டுறோம். ஈசானத்தில் தண்ணி தொட்டி கட்டினா எதில் கட்டுறோம்? சதுரத்தில் போடாதீங்க, தண்ணி நிற்காது, செலவாயிரும். நீங்கள் வட்ட வடிவத்தில் இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள், தண்ணி குறையாமல் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். எப்படிங்க? அதே மாதிரி இங்கே போடுற குழி ஈசானத்தில் இருக்க குழி ஆழமாக இருக்கணும். நீங்கள் வடமேற்குனா ரொம்ப வடமேற்கில் போய் பாத்ரூம் போடக்கூடாது. 3 அடியோ 4 அடியோ தள்ளி வச்சு அதுக்கு ஒரு பாகம் இருக்குங்க, தள்ளி வச்சு வீட்டுக்கு குத்தல் வராமல் இந்த கிராஸ் வெட்டாமல் 4 கிராஸ்லேயே வர கோடுகள் அச்சுக்கள் வெட்டாமல் பாத்ரூமை தள்ளி போட்டு ஈசானத்தோட உயரத்தை குறைச்சி போடுங்க. குழியோட உயரத்தை மேல்நிலை தொடைகள் மட்டும்தான், தென்மேற்கில் இருக்கிற தொட்டிகள் மட்டும்தான் சதுர வடிவிலையோ நீள வடிவிலையோ இருக்கணும்.
கீழ்நடை தட்டிகள் எல்லாமே வட்ட வடிவில் இருக்கிறது மட்டுமே வாழ வைக்கும். நல்லது பண்ணுதுங்க. தண்ணியோட சக்தியை குறைச்சி வைக்காமல் ஏதோ ஒன்றுலேருந்து நம்ம கிடச்சிட்டு இருக்க மாதிரி ஆற்றலை கொடுத்துருவோம். ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரியே உங்களோட இதில் எப்பயுமே ஒரு சில விஷயங்களில் வந்து அக்னிமலையில் ஒரு கால் இப்போ பாத்ரூம் டாய்லெட் போட்டோம், இடிக்க முடியல. இப்போ பாத்ரூம் டாய்லெட் அக்னிமலையில் இருக்கவங்களுக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறை கொடுத்துரும், ஒரு மாதவிடாய் பிரச்சனை தரும். அதில் ஒரு கால் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி வராங்க அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் அக்னியிலேயே இருக்குதுன்னா அக்னியிலே கட்டியும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் தள்ளி போகுது. அக்னிமலையில் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்டில் இருக்கவங்க வீட்டில் இருக்கிற ஆண் வாரிசுகள் பெருசாக வராமல் பெண் வம்சவாளி தான் வருது. என்னுடைய அனுபவத்தில் நிறைய வீடு பார்த்துட்டோங்க. ஆண் வாரிசு வர்றதில்ல. இயற்கையாகவே போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தால் பெண் வாரிசு பிறகுன்னு ஈஸியாக சொல்லிட்டு வந்துடலாம். இவங்களே கட்டி போடுறாங்க. அதுக்கான வாய்ப்புகளை தயவுசெய்து எல்லாம் தள்ளி போட்டு கரெக்டாக சரியான வடமேற்குக்கும் போகாமல் கரெக்டான பாகத்தில் பாத்ரூம் டாய்லெட்டை கட்டி வைங்க. இன்னும் நல்லது. இப்போ திடுக்கும்னா ஒரு நடை இருக்குது அப்படின்னா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஊதா கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர பார்க்கும். கேட்டாக இருந்தாலும் சரி, தெற்கு வாசல் வீடு இருக்கவங்களும் இப்போ இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். கேட்டுக்காவது அந்த கலர்ஸை அடித்து வைங்க. நிறைய விஷயத்தை அதை மாற்றி கொடுத்துருவோம். ஒரு சில விஷயத்தில் உங்களோடதில் ரொம்ப ரொம்ப சரியான விஷயமாக நீங்கள் செய்யும்போது கலர்ஸை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ இடிக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இடிக்க வேண்டிய விஷயத்தை குறைச்சி பண்ணுங்கள், நல்லதே நடந்துடும். வாழ்க்கையில் வந்து வாஸ்து அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களாகவே நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இடிக்காமல் செய்கிற வாஸ்துங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண தேவையும் குறையும். அவசியமான இடத்துல மட்டும் இடிங்க. மற்ற படம் தேவையில்லை, மற்ற பக்கம் தேவையில்லை. வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. இந்த சொல்லுங்கள். தென்கிழக்கு மூலையில் இருக்கிறதுக்கு வந்து சேப்பு கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்ந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும். அது சொல்ல மட்டும் சரி சொல்கிறேங்க. அதுவும் சொல்ல போகிறேங்க. இப்போ தொட்டாஞ்சலிங்க சொல்லிடுறேன் மேடம். அதுவும் சொல்கிறேன் மேடம். உங்களுக்கு தொட்டாஞ்சலிங்க சொல்கிறேன். கிழக்கு பகுதியில் எப்பயுமே சின்ன சின்ன செடிகளில் இருக்கக்கூடியதில் பச்சை கலராக இருக்கணும். அது உங்கள் வீட்டோடைய கண் திருஷ்டியும் போக்கிடும். தொட்டாஞ்சலிங்க கை வச்சு நீங்கள் அப்படியே கும்பிட்டு வர்றது அந்த இடம் அங்கேருந்து ஒரு வேவ்ஸும் உங்களுடைய வீட்டை நல்ல எனர்ஜியாக வச்சுக்கும். அதே மாதிரி பூக்களில் ரோஜா பூ வந்து தெற்கு சைடில் வச்சுக்கோங்க. சிவப்பு கலர் பூவாக இருந்தால். வடமேற்கில் ஒயிட் கலர் ரோஜாஸ் வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ வைக்கலாம். என்ன வைக்கலாங்க? ஏன் அப்படின்னா அந்த பகுதி வந்து வடமேற்கு பகுதி வெண்மையை குறிக்கும். உலோகம் இருக்கிற பகுதிங்க அது. வடமேற்கு உலோகத்தை குறிக்கிற பகுதி, வெள்ளை பகுதி. அப்போ அந்த இடத்துல வந்து மல்லிகைப்பூ வைக்கலாம். முல்லைப்பூ வைக்கக்கூடாது. முல்லைப்பூ வந்து தென்கிழக்குக்கு வந்துடணும். அது இன்னும் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதே மாதிரியே இந்த இடத்துல உங்களுக்கு கிழக்கு சைடில் ஈசானத்துக்கு பரப்படியிலையும் ரெண்டுலேயும் சேர்த்து மஞ்சள் கலர் பூக்கள் வர மாதிரியானதாக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. வளர்ச்சி கொடுத்துரும். துளசி எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மருதாணி எல்லா வீட்லேயும் இருக்குது. அதனால் அது தேவையே இல்லை. நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னாங்க, எல்லா வீட்லேயும் கண் திருஷ்டிக்கு அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டாங்க மயில் இறகு, மயில் கண்ணு பேர். என்னங்க? கண். அதுலேயே இருக்குது மயில் கண். அதை வீட்டுடைய தலைவாசலில் 2 பக்கமும் நிலவில் ஒட்டி வைங்க. ஆமாங்க. இந்த பக்கம் ஒரு இறகு, இந்த லெஃப்ட் சைடு ஒரு இறகு, வலது பக்கம் ஒரு இறகு. அந்த மயில் கண் அப்படின்றது மயிலுடைய இறகு. அது உங்களுடைய கேது பவர் எந்த கெட்ட சக்தியும் உள்ளே விடாது. பாதிப்பு குறைச்சிடும். உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு குறைச்சிடும். நீளமாகவே வைங்க. அப்படியே எடுத்து அதில் ஒட்டுங்க. பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனைகளை குறைச்சிடும். அது எல்லாத்த விட சிம்பிள் ரெமடிங்க. இன்னும் பெருசாலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. அது இருக்குது, இது இருக்குது, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. எண்கோணத்தில் ஒரு கண்ணாடி இருக்குது. சரிங்களா? அந்த காலத்தில் அரண்மனையில் வச்சுருந்தா சிப்பியில் ஒரு கண்ணாடி இருக்கும். எண்கோணம் 8 கோணத்தில் ஒரு கண்ணாடி, நடுவில் மட்டும் சேர்த்தா 9 வரும். எண்கோணத்தில் நீங்கள் அருங்கோணம் மாதிரி எண்கோணம் இருக்குது. அந்த கண்ணாடியை உங்களுடைய வீட்டுடைய நிலவு வாசலில் வச்சு பாருங்கள். நிறையா பிரச்சனைகளை குறைச்சி வைக்கும். எண்கோணங்க 8 கோணத்தில் இருக்கிற கண்ணாடி. சரிங்களா? இதை சீனாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயாவது வீட்டுக்கு பக்கத்தில் திருஷ்டி வந்தால் ஒரு வால் கிளாக் மாதிரி ஒரு கண்ணாடி வச்சிடுறாங்க. அதை வைக்காதீங்க. அதுவே திருஷ்டியை உள்ளே கொண்டாந்துடும். எப்படிங்க? எண்கோணத்தில் இருக்கிற கண்ணாடி தலைவாசலுக்கு நேர் மேலே வைங்க. எல்லா பக்கம் கிடைக்குதுங்க. நீங்கள் ஆன்லைனில் போடுங்க. போடலாங்கம்மா. எல்லா பக்கம் கிடைக்குதுங்கம்மா. அது அவ்வளோ பிரச்சனையில் குறைச்சி வருமானத்தை கொடுக்குது. உங்களுடைய திருஷ்டிகளை போக்குது. இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தொழிலுக்கான விஷயம், வெளியே சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
அது கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் ரொம்ப நமக்கு பாதிப்புங்க, உடம்பு முடியாமல் படுத்துட்டாருங்க, ரெக்கவரி ஆக மாட்டேங்கிறார், அப்பப்போ நோய் ஆயிடுறாரு, ஒன்றுமே பண்ணாதீங்க. கடல் உப்பு வாங்குங்க, ராக் சால்ட். என்ன வாங்குறீங்க? கடல் உப்பு, சிவப்பு கலரில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்து உப்பு மாதிரியே இருக்குது கடல் உப்பு, ராக் சால்ட். அதை வாங்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் போட்டு அப்பப்போ தலைக்கு மட்டும் ஊற்றாதீங்க, சரிங்களா? உடம்புக்கு ஊற்றிக்குங்க. உங்களுடைய அத்தனை ஆறாவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லாத்த சுற்றி ஒரு ஆறாக இருக்குது. இப்போ சித்தர்கள்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவங்க ஆறாக வேலை செய்யும். அங்கேருந்து எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ அதனால தான் யாருக்கும் கை கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சவங்க யாரும் ஒருத்தர் தொட்டு பேச மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆறா அவங்களுக்கு போயிடும், அவங்க ஆறா நமக்கு வந்துடும் அப்படிங்கிறத தான் அந்த யாரையும் தொட்டு பார்க்காம நம்ம தொட்டு பேசாமல் நம்ம தமிழர் பண்பாடாக வணக்கம் போடுற விஷயத்தை ஆரம்பித்து வச்சாங்க. எப்படிங்க? சும்மாலாம் கிடையாதுங்க. அதனால தான் பெண்களையும் அதே மாதிரி தண்ணிக்கு சமமாக இல்லை, செல்வத்துக்கு சமமாக மகாலட்சுமியாக வச்சுருக்காங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே வணங்கி கும்பிடணுங்கிற விஷயமாக வச்சுருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்காரணம் கொண்டும் நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே இடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்க வேண்டியது அவசியங்கள் இல்லை. வாஸ்துவில் இடிக்காமையே நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணி செய்யலாம், நல்லது நடக்குங்க. இதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நல்ல அளவுகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வீட்லேயும் 15 நாங்கள் இது 9.5 அடி இதெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வாஸ்துப்படி எந்த இதுலேயும் அங்கல கணக்கில் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே அடிக்கணக்கில் மட்டும்தான் இருக்குது. ரவுண்டாக சரியான அளவாக உள்ளேயும் நல்லா இருக்கணும். வாஸ்துனா முதல்ல உள்ளளவும் சரியாக இருக்கணும், வெளியளவும் சரியாக இருக்கணும், ப்ளஸ் குழிக்கணக்கும் சரியாக இருக்கணும். இது இல்லாமல் வாஸ்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற வீடு மட்டுமே ராஜயோகத்தை கொடுக்குது, சரிங்களா? உள்ளளவு வெளியளவு ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு குழிக்கணக்கு ப்ளஸ் அது இல்லாமல் வாஸ்து, இது எல்லாம் சரியாக இருக்கிற வீடு மட்டுமே ஜெயிக்குது. இல்லாட்டினா அந்த வீடு தோற்று போயிருங்க. அதனால் நீங்கள் எப்படி சரி பண்ணி போட்டாலும் உள்ளேயும் வெளியும் அவுட்ரு அளவும் அதே மாதிரி வாஸ்தும் சரியாக அந்த வீடு இருக்கணும். அந்த வீடு வாழ வச்சிரும். தங்குமிடம் பொங்குமிடம் சரியாக இருக்கும்போது சிறப்பான திருமணம், நல்ல கல்வி, நல்ல குடும்பம், நல்ல தலைவருங்கிற பேரும் எடுத்துருவார். அவங்க தான் நல்லபடியாக இந்த நேரம் நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க மட்டுமே வீட்டு தலைவராகவும் இருக்காங்க, இந்த ஊர் தலைவராகவும் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டுக்கு தென்மேற்கில் குழிகள் இருக்கக்கூடாது. முக்கியமாக யார் வீட்லேயும் பின்பக்கத்தில் கிணறு இருக்கக்கூடாது. அந்த இருக்கிற மாதிரி இடத்துல வாஸ்துப்படி இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு பின்னாடி தாங்க கிணறு இருக்குது, நான் அந்த இடத்துல சைட்டு வாங்குகிறேன், வாங்காதீங்க, பாதிச்சிருது. அதே மாதிரி வீட்டுக்கு நேருக்கு நேராக வழி போடாதீங்க. கொஞ்சமாக பெண்ட் பண்ணி வீட்டுக்கு வாசல் நேர் போகிற மாதிரி வழி போடுங்க. நேருக்கு நேராக வர வீடு அப்படியே பாதிக்குது, பெரிய வளர்ச்சி இல்லை. தெருவு இல்லைங்க, வீட்டு உங்களோட கேட்டு நேர ஒரு வழி வருதுன்னு வச்சுக்கோங்க, தெருவு விட்டுருங்க. நீங்களே போகிறீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணி வந்துடும், சரிங்களா? அதுதான் சிறப்பு. ஓகேங்க. இந்த வாழ்த்துக்களை கொடுத்த இது வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய குருநாதர் யோகிநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி சார். 9488163047 9865560047 9865560047 2 நம்பர் இருக்குங்க. என் பேர் கோபி பிரியனுங்க, கரூருங்க. விநாயக முருகர் ஜோதிடம்னு வச்சுருக்கோம். நன்றி மேடம். என்னங்க மேடம்? செகண்ட் நம்பர் 9865560047 இருக்குங்களா மேடம்? 94. ஓகே மேடம், நன்றிங்க நன்றிங்க. மிக சிறப்பான முறையில் வாஸ்துவின் அதிரகசியங்கள் என்ற தலைப்பில் பேசிய கரூர் கோபிபிரியன் ஐயா அவர்களுக்கு மனதார நன்றி கூறுகின்றோம். ஐயாவுக்கு ஒரு சிறிய மரியாதை.